அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயோ பாட்டனி அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்டனி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கான ஒரு சென்டம் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து ஃபஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் சேலஞ்ச் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே என்ன பண்ணிடும், கவர் ஆகிடும். இந்த வீடியோவில் லெசன் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கொஷின் இருக்குது, புக் பேக் கொஷின்ஸ் என்ன மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படித்தா பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, இதற்கு முன்னாடி எந்தெந்த கொஷின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ப்ளஸ் வந்து இன்டீரியர் 1 மார்க்ஸ் இது எல்லாமே எங்கெங்கே டாப்பிக்கில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெசன் வைஸாக பார்ப்போம். கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த லெசன்ஸ்க்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே போல் நம்ம பயோ பாட்னி அண்டு சுவாலஜி இதுக்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் லெசன் வைஸாக. நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் 11th and 12th பப்ளிக் எக்ஸாம்ஸ் 2024 இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் பியூர் சயின்ஸ் பாட்னியில் இருக்கக்கூடிய இதை வந்து சொல்கிறேன். மோஸ்ட்லி கண்டென்ட் எல்லாமே சேம் தான். அதனால் 2 ஸ்டூடெண்ட்டுமே புக் வந்து எடுத்து வச்சிங்க, புக் எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிங்க. நம்மள்கிட்ட பயோ பாட்னி புக்கும் இருக்குது, அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் புக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுதில்ல. நான் பியூர் சயின்ஸ் புக்கை வச்சு சொல்கிறேன். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் அதே புக்கில் வந்து என்னது நோட் பண்ணி வச்சிங்க. அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய புக்கை வச்சு நோட் பண்ணி வச்சிங்க. கண்டென்ட் எது சேஞ்சஸ் ஆகுமோ அதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் அதெல்லாமே மார்க் பண்ண தேவையில்ல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு. ஆனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, மார்க் பண்ணிங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெசன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ஸ். இந்த லெசனில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஷினு, புக் பேக் கொஷினு பேஜ் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு புக் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதில் இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்கில் நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஷின் புக் பேக்கில் இருக்குது. அதனால் அந்த கொஷினை நீங்கள் வந்து என்னது படிச்சிருங்க, சரிங்களா. ரீப்ரொடக்ஷன் இஸ் ஏ வைட்டல் ப்ராசஸ். இதில் ஆரம்பித்து எர்த்து இது வரைக்கும் முடியும், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. சப்போஸ் உங்கள் ஸ்டாஃப் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து எது சொல்லியிருக்காங்களோ அதை படிச்சுங்க. ஆனால் கொஷின்ஸ் வந்து சேம் தான். இங்கே ஃபஸ்ட் பேஜ்லேயே பாருங்கள், நமக்கு புக் பேக்லேயும் பார்த்துருக்கலாம். இன்டீரியராகவும் சொல்லலாம், இதே தான் சொல்லலாம். பஞ்சனன் மகேஸ்வரி ஃபெமினின் இந்தியன் எம்ப்ரியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. புகழ்வாய்ந்த இந்திய கருவியல் வல்லுநர் அப்படின்னு யாருன்னா பி மகேஸ்வரி, பஞ்சனன் மகேஸ்வரி அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கண்டென்ட்டில் இருக்கக்கூடியது. அடுத்த பேஜஸ் வரும்போது இங்கே க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிம்பிளான 2 மார்க் கொஸ்டின். த இண்டிவிஜுவல் ஃபார்ம்டு பை திஸ் மெத்தட் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல், அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின்ஸ் வந்து அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து டூ யூ நோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெரர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த டெரர் ஆஃப் பெங்காலை நம்ம என்ன சொல்லணும்னா ஐகார்னியா கிராசிஃபஸ் வாட்டர் ஹயாசின்த் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ்லேருந்து எனக்கு கேட்பாங்க. இது வந்து ஆக்சிஜன் இது எல்லாமே என்ன பண்ணிவிடும்னா குறைச்சிரும். மற்ற ஆர்கானிக்ஸ்க்கு எதுவுமே வந்து எனக்கு கிடைக்காது. அதனால் வங்கத்தின் அச்சுறுத்தம் அப்படின்னு தமிழ் மீடியத்தில் சொல்லுவாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து எனக்கு நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அந்த டைட்டில் வரும்போது இதில் வந்து ஒரு 3 டைட்டில் கொடுத்துருப்பாங்க. ரீப்ரொடக்ஷன் இன் ரூட்டு, அதுக்கடுத்து ஸ்டெம்மு, அதுக்கடுத்து லீஃப், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸாம்பிள்ஸ் நினச்சி படிச்சுருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி 1 மார்க்ஸ் நமக்கு வந்து என்னது கேட்கலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா. இப்போ மியூஸா நம்ம பார்த்துருப்போம், ஜிஞ்சிபர் பார்த்துருப்போம். இதோட தண்டு எல்லாமே தண்டோட மாடிஃபிகேஷன். அதே போல் ரூட்டோட மாடிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மில்லிங்டோனியா, முராயா, ஐப்போமியா இதெல்லாமே ரூட்டோட மாடிஃபிகேஷன். அதனால் இதெல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கக்கூடியதான். எக்ஸாம்ஸில் எல்லாமே தெரிஞ்சுங்க. 1 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். மோஸ்ட்லி பயாலஜி கேட்குறாங்களே பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டீரியராக கேட்கணும்னா இந்த மாதிரியான கண்டென்ட்டில் கேட்கலாம். அதுக்கடுத்து எபிஃபில்லஸ் பட் வந்து எதில் இருக்கும் அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரேஃபில்லத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது சிம்பிளான ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கூட சொல்லலாம். வாட் இஸ் எபிஃபில்லஸ் பட்டு, டிஃபைன் எபிஃபில்லஸ், இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு அடுத்து பேஜஸ் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே தான், சேம் தான். எங்கே ஒரு இடத்துலையும் சேஞ்சஸ் வராது. அதனால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கடுத்து அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் இதை பற்றி இது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து கேட்கல. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்னு 2 இருக்கும். இதில் இந்த கட்டிங்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 மார்க் கொஷின், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க.
இதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது தப்பு என்னென்னா கட்டிங்ஸ் என்னென்னு படிச்சுடுவாங்க, எக்ஸாம்பிள் படிக்க மாட்டேங்கிறீங்க சரிங்களா. எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு எது ஞாபகமாக இருக்கும் அந்த எக்ஸாம்ஸில் வந்து இது படிச்சுருங்க. அதேபடி கிராஃப்டிங் சரிங்களா, கட்டிங் கேட்கலாம், இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, கிராஃப்டிங் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லேயரிங் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஒட்டுதல் அதுக்கடுத்து என்னது பதியுமிடல் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப்டிங்கும் லேயரிங்கும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. இங்கே இருக்கு பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் புக் பேக்கில் இருக்கிறதுனால இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. இதோட டைப்ஸு இதோட பிக்சர் இதெல்லாமே பார்த்துங்க. மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங், அது ஏர் லேயரிங்கோட டைப்ஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கண்டென்ட் வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே நிறையா கொஷின்ஸ் வந்து முக்கியமான கொஷின்ஸ் நிறையா நம்ம வந்து என்னது எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் சரிங்களா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதில் பாருங்கள் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் சரிங்களா. வாட் இஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவ்வளோ கண்டென்ட் தான். த ஸ்டேஜஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் ஃப்ரம் டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல். அதாவது ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஹேப்ளாய்டு மைக்ரோஸ்போராக நமக்கு வரும், டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல்லேருந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. மைக்ரோஸ்போரோ ஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 மார்க் கொஸ்டின். அதேமாதிரி ட்ரா கொஷின்ஸ் வந்து டிஎஸ் ஆஃப் ஆந்தர் உங்கள் ஸ்டாஃப் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்துங்க. மோஸ்ட்லி இதுக்கு அடுத்து ஒரு டயக்ராம் இருக்கும், அதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரைய சொன்னேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளாக இருக்குன்னு இந்த டயக்ராம் கூட வரைகிறாங்க, ரெண்டும் சேம் இது தான். இருந்தாலும் அதுவுமே ஈஸி தான் சரிங்களா, அதனால் அதை வரைஞ்சி பார்த்துங்க. ரொம்ப எனக்கு முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை வரைஞ்சி பார்த்துங்க. அதுக்கடுத்து பொலினியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸு 1 மார்க்கில் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இன் சம் பிளான்ஸ் ஆல் த மைக்ரோஸ்போர் ஆர் மைக்ரோஸ்போரான் ரிமைன் ஹெல்டு டுகெதர். இது வந்து பொலினியம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கலோட்ராஃபிஸ், நம்ம எருக்கு செடி இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம இதை வந்து பார்க்கலாம். அதனால் இந்த பொலினியம் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. லாஸ்ட் டைம் கூட பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டாங்க. அதுக்கடுத்து ஆந்தர்வார், டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். இந்த டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தரை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு 5-6 கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் சொன்னேன். இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாமே சொல்லுவோம். இங்கே வந்து போலன் கிரெயினுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்டோமியம் கொடுத்துருக்காங்களா, ஸ்டோமியம் தனியாக ஒரு 2 மார்க். டப்பிட்டம் கொடுத்துருக்காங்களா, டப்பிட்டம்னா என்ன, அது ஒரு 2 மார்க்கு. டப்பிட்டத்தோட டைப்ஸு இன்வாசிவ் செக்யூரிட்டி டப்பிட்டம் சொல்லுவோம், அது ஒரு 2 மார்க்ஸு. டப்பிட்டத்தோட ஃபங்க்ஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது பாருங்கள் சரிங்களா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம், இது ஒரு 3 மார்க் கொஷின்ஸு. எண்டோதீசியம் அப்படின்னா அது ஒரு 3 மார்க் கொஷின் சரிங்களா. இவ்வளவு கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 4-5 கொஷின்ஸ் இருக்குது. நீங்கள் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்சர் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரே கொஷினை 4 கொஷின்ஸ்க்கு சமம் சரிங்களா. எது கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர்ஸ் கேட்கலாம். 5 மார்க்ஸில் கேட்கலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். அதே 2 மார்க்கில் டிவைட் பண்ணி கேட்டாலும் ஆன்சர்ஸ் பண்ணலாம். 3 மார்க்ஸில் கேட்டாலும் என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம் சரிங்களா. அதனால் அது எல்லாமே படிச்சுங்க. இங்கே எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் எண்டோதீசியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சரு. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த சிங்கிள் லேயர் ரேடியல் எலாங்கேட்டட் செல் ஃபவுண்ட் பிலோ தி எபிடெர்மிஸ் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் இதுக்கு வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஸ்டோமியம் அப்படின்னா என்ன அப்படின்னு தனியாக கூட என்ன பண்ணலாம், 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. எண்டோதீசியம் ஒரு கொஷினு, ஸ்டோமியம் ஒரு கொஷின், அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்த பேஜஸ் வந்தீங்க அப்படின்னா மிடில் லேயர் டப்பிட்டம். இங்கே டப்பிட்டத்தை வரும்போது டப்பிட்டத்தோட டைப்ஸ் கேட்கலாம் சரிங்களா. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டப்பிட்டம், 2 இருக்கும், செக்ரேட்டரி அண்டு இன்வேசிவ் டப்பிட்டம் சரிங்களா. அதுக்கடுத்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டப்பிட்டம், அதை வந்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து ஆந்தர் கேவிட்டி கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வச்சு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் த காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை தி ஆந்தர்லோப். ஆந்தர்லோப்பில் இருக்கக்கூடிய ஸ்டெரைல் டிஷ்யூ எதுன்னு கேட்கலாம். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்டெரைல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணுறோங்க, ப்ரிப்பேர் பண்ணும்போது 1 மார்க்ஸாக நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மைக்ரோஸ்போர் அண்ட் போலன் கிரெயின்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. சிம்பிளாக அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. டயக்ராம் மாதிரி ஒன்று இருக்கும் சரிங்களா. இன்டைன் எக்ஸைன் இதெல்லாமே பார்த்துருங்க. கேலஸ் இதெல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பாலினாலஜி அப்படின்னா என்னென்னு படிச்சிருங்க. பாலினாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் போலன் கிரெயின்ஸ், போலன் கிரெயின்ஸ் பற்றி படிக்கிறதுவே தான் பாலினாலஜி. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டதில் இந்த வாட்டி கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து கிரையோ ப்ரெஷரேஷன், இது 5th லெசன்லையுமே நம்ம பார்ப்போம் சரிங்களா. லிக்யூடு நைட்ரஜன்லாம் -196 டிகிரி செல்சியஸ் 1 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாகவே இருக்கும். அதனால் அதை வந்து என்னது நோட் பண்ணி வச்சிங்க.
அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து போலன் டெபாசிட், இங்கே போலன் கீட்டுன்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கு பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லாமல் இருந்தாச்சு. இந்த போலன் கீட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க, அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அப்டேட் பண்ணணும். அதனால் அந்த போலன் கீட்டு கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுங்க. சப்போஸ் நான் ஏதாவது கொஷின்ஸ் வந்து பேஜ் வைஸாக சொல்லும்போது சொல்லாமல் இருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சார் இந்த கொஷின்ஸ் வந்து எங்கள் ஸ்டாஃப் சொன்னாங்க, நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு. இந்த பி போலனை பற்றி படித்து வச்சிங்க. சும்மா உங்களுக்கு டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா விட்டுருங்க. என்ன கடைசி நேரத்தில் எல்லாமே படிக்க சொல்கிறீங்கன்னு நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க சரிங்களா. ஏன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாமே படிச்சிருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்குது தெரியுங்களா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் கிரெயின்ஸு. இது 2 மார்க்ஸில் இந்த யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரியான கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, அதை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் வரும். ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் பார்ட் வரப்போ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வரைஞ்சி பார்த்துருங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. 5 மார்க் கொஷின்ஸை கேட்டாங்க அப்படின்னா 3 மார்க்ஸில் டயக்ராமாக கேட்குறாங்க, ஒரு சில டைம் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க. மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 5 பாயிண்ட் நீங்களே நோட் பண்ணி படிச்சிங்க. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் வர மாதிரி, 5 to 6 பாயிண்ட் இந்த டயக்ராம் வச்சு அங்கங்கே புள்ளி வச்சுருக்கு பார்த்தீங்களா, அந்த புள்ளி இருக்கிறதோட ஒரு பாயிண்ட்டாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 6 பாயிண்ட் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க படிச்சுருங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் ஆகும்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த பாடி ஆஃப் ஓவில் மேடப் ஆஃப் சென்ட்ரல் மாஸ் ஆஃப் பேரங்கைமாட்டிக் டிஷ்யூ சரிங்களா. அந்த நுசலஸ் என்ன வகையான டிஷ்யூன்னு கேட்கலாம். பேரங்கைமாவா ஸ்க்ளீனுங்கைமாவா அந்த மாதிரி கேட்கலாம். அதனால் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. இதுதான் இந்த பேஜஸில் வந்து சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து எண்டோத்தீலியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்டர்மெண்டரி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. எண்டோத்தீசியம் வேறு, எண்டோத்தீலியம் வேறு. எண்டோத்தீசியம்னா அது ஆன்தரில் சொல்லும், எண்டோத்தீலியம் அப்படின்னா நம்ம இங்கே ஓவிலில் சொல்லும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இன்டர்மெண்டரி டப்பிட்டம். ஏன் சார் இதுக்கு பேர் இன்டர்மெண்டரி டப்பிட்டம்? டப்பிட்டம் என்ன பண்ணும், அந்த ஆன்தர் டெவலப்பிங் மைக்ரோஸ்கோப் இருக்குது, நியூட்ரிஷனை கொடுக்கும். அதே மாதிரி இங்கே டெவலப்பிங் எம்ப்ரியோக்கு இந்த எண்டோத்தீலியம் ஃபுட்டு தரதுனால இதுக்கு பேர் இன்டர்மெண்டரி டப்பிட்டம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து அஸ்ட்ரேசிஸ், இந்த சூரியகாந்தி குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அதில் வந்து என்னது ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து டெனினோசலேட், கிராசினோசலேட் இந்த கொஷின்ஸு படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, படிச்சுருங்க. இது முக்கியமானது தான். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் சரிங்களா. பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து படிச்சுருங்க. டைப்ஸ் ஆஃப் ஓவில் சிம்பிள் தான். டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்த்தோட்ரோபஸ், அனட்ரோபஸ், செமி அனட்ரோபஸ், கெம்பலோட்ரோபஸ், ஆம்பிட்ரோபஸ், அசினோட்ரோபஸ். நம்ம தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதே தான். நம்ம வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு எதுக்கு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பார்க்க போது நேராக உட்காந்துருப்போம். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆக நடத்திட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் வந்து டவுன் ஆகும், தலைகீழாக வந்துடும். அதுக்கடுத்து படுத்துரும் சரிங்களா. அது 3வது இதாக மாற்றிங்க சரிங்க. கிடைமாட்டமாக இருக்கும். அதுக்கடுத்து சார் பார்ப்பாங்களோ இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும், அது கம்பலோட்ரோபஸ்ன்னு வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா சார் பார்க்கவே இல்லை அப்படின்னா சுற்றி சுருண்டு விழுந்துடும் சரிங்களா. அது வந்து ஆம்பிட்ரோபஸ், சர்சினோட்ரோபஸ் சரிங்களா. அப்படி ஞாபகம் வச்சுங்க. உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, 2வது தலை கீழே தலைகீழாக வந்துடுது சரிங்களா. தலை கீழே வந்துடுது, தலைகீழ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தமிழ் மீடியம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தலைகீழ் அப்படின்னு சொல்லுவோம், நேர்சூல் தலைகீழ். அதுக்கடுத்து கிடைமாட்டமாக இருக்குது, அப்படியே டேபிளில் தலையை வச்சு என்ன பண்ணிடுறோம், படுத்துறோம். அதுக்கடுத்து தலை தொங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கெம்பலோட்ரோபஸில். ஆம்பிட்ரோபஸ், அசினோட்ரோபஸ் இதெல்லாமே சுருளாக இருக்கிற மாதிரி இருக்கும், சைக்கிள் சரிங்களா, தலை சுற்றுது அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. இதெல்லாமே ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. அதனால் அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ப்ளஸ் வந்து அது இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் வந்து அதை கேட்கலாம். அதுக்கடுத்து மெகாஸ்போரோஜெனிசிஸ் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் வந்து 1 மார்க்ஸாக கேட்குறப்ப மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக் இதெல்லாமே கேட்கலாம். மோனோஸ்போரிக் எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்கலாம். அதே போல் பைஸ்போரிக் வந்து அல்லியம், டெட்ராஸ்போரிக்கு வந்து என்னது பெப்ரோமியா. அதுக்கடுத்து இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து இதே பேஜஸில் பார்த்திங்கன்னா டயக்ராம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்பியூரோ சாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதோட டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னுமே லைக் பண்ணால் பார்த்துட்டு தான் ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த பேஜஸில் மோஸ்ட்லி அவ்வளோதான். அதுக்கடுத்து பாலினேஷன் கண்டென்ட்டு. பாலினேஷன்னா சிம்பிளாக டெஃபினேஷன் வந்து என்னது படிச்சிருங்க சரிங்களா. பாலினேஷன்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் மாதிரி வரும், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டெஃபினேஷன் நீங்கள் வந்து என்னது
படிச்சிருங்க. அதுக்கடுத்து கிளிஸ்டோகாமஸ் அதோட டைப்ஸு இப்போ ரீசெண்டாக ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அதோட டைப்ஸ் இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது அது எல்லாமே பார்த்து வச்சிங்க. இதில் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸு ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த ஏஜெண்ட் ஆஃப் பாலினேஷன் வரும்போது நமக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அனிமோஃபில்லஸோட பிளான்ட்டோட கேரக்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸு. அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து பி ஹைட்ரோஃபில்லி, ஹைப்போ ஹைட்ரோஃபில்லி இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த டேபிள் சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சிம்பிளாக நீங்கள் லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. அது ஆர்னித்தோஃபில்லி எல்லாமே. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஆர்னித்தோஃபில்லஸோட ஃப்ளவரோட கேரக்டர் இது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. அடுத்த பேஜ் த கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டமோஃபில்லஸ் ஃப்ளவர் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் சரிங்களா. இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. இது முக்கியமானது. இது சால்வியா இது எல்லாமே இருக்கும். இந்த கலோட்ராஃபிஸ் இருக்குது பார்த்திங்களா, இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது. அதனால் நீங்கள் வந்து மார்க் பண்ண தேவை. இந்த இடத்துல இருந்து தான் பேஜ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதனால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே பியூர் சயின்ஸு இருக்கக்கூடிய கண்டென்ட்டு சரிங்களா. இது எல்லாமே பார்த்துங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த பேஜஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் இதோட இது வந்து படிச்சிங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் கேட்கல, இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபெர்டிலைசேஷன் கண்டென்ட் வந்துருங்க. எல்லாத்துக்கும் இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைலோட டைப்ஸு படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருங்க. ஹாலோ, ஓப்பன் இது எல்லாமே சரிங்களா. அது முக்கியமானது தான். அதனால் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன் ஓவியல் இது வந்து 5 மார்க் கொஷின்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபோரோகேமி, சலாசோகேமி, மீசோகேமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை வந்து படிச்சிருங்க. இந்த டூ யூ நோவில் பாருங்கள், அப்ரூரேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா. இந்த இதை வந்து என்னது ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. 1 மார்க்ஸில் நம்ம வந்து என்னது எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த டேபிளுக்கு பார்த்திங்களா ஓவரி, ஃப்ரூட்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. எது என்னவோ மாறுது இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து எண்டோஸ்பம் சரிங்களா. எண்டோஸ்பம்மை பற்றி கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்கலாம். இது 3 மார்க்ஸாக படிச்சிங்கன்னா எண்டோஸ்பம்மோட டைப்ஸு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. எண்டோஸ்பம்னா என்ன, எண்டோஸ்பம்மோட டைப்ஸு இது வந்து 5 மார்க் கொஷின்ஸு. அதுக்கடுத்து இதில் எல்லாமே 1 மார்க்ஸ் கண்டென்ட்டு சரிங்களா. எச் அல்புமினஸ் இந்த மாதிரி சீடு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து 1 மார்க்ஸில் வந்து நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் எண்டோஸ்பம் படிக்கிறப்ப எண்டோஸ்பம்னா என்ன, எண்டோஸ்பம்மோட டைப்ஸு இதெல்லாமே என்ன பண்ணுறேங்க ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து டூ யூ நோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலிரோன் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும், மைஸில் இருக்கும். ப்ரோட்டீன் கண்டென்ட்டில் இருந்தது இருக்கக்கூடியது. அதை வந்து நான் நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்பம் இதுவும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. எண்டோஸ்பம் ஆஸ்டோரியெல்லாம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்காது, அதை வந்து பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து எம்ப்ரியோ ஜெனிசிஸ் சரிங்களா. எம்ப்ரியோ ஜெனிசிஸில் இந்த எம்ப்ரியோட டயக்ராம் என்ன வரைஞ்சி வச்சிங்க. அதுக்கடுத்து சீடு இதோட டயக்ராம், டைகாட் சீடோட டயக்ராம் ஜஸ்ட் வரைஞ்சி பார்த்துங்க. இந்த ஆர்கிட்டோட சீடு ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அதே போல் டபுள் கோகோனட் லொடைசியா மால்டிவிகா இது வந்து அதிகப்படியான வெயிட்டில் இருக்கும். 6 kgs கொடுத்துருக்காங்க. அது 1 மார்க்ஸாக பார்க்குறப்ப மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இங்கே 1 மார்க்ஸாக வரும்போது ஸ்குட்டெல்லம் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மோனோகாட்லேயே டைகாட்லையா. மோனோகாட்டில் கேரியாப்சிஸ் நெல் சரிங்களா. நெல்லோட அந்த ஃப்ரூட் என்னென்னு கேட்கலாம். அது வந்து கேரியாப்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்குட்டெல்லம் இது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோனோகாட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, மார்க் பண்ணி வச்சிங்க. கோலியாப்டைல், கோலியரைசா இதெல்லாமே நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே மோனோகாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. நமக்கு வந்து சீடு. அதே போல் அப்போமிக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு 2 மார்க் கொஷின்ஸு. அதை வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்போஸ்பொரி இதுவும் மார்க் பண்ணி வச்சிங்க. டிப்ளோஸ்பொரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாலி எம்பிரியானி சரிங்களா. பாலி எம்பிரியானி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் வந்து அதோட அட்வான்டேஜஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இது ரெண்டுத்தையும் எழுதிங்கன்னா 3 மார்க்ஸ், ஒரு சில டைம் 5 மார்க்ஸில் கூட எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த பார்த்தினோகார்பிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட சிக்னிஃபிகன்ஸும் சரிங்களா. டெஃபினேஷன் படிச்சிருங்க. இதுலேருந்து வரும் சரிங்களா. நம்பர் ஆஃப் கேசஸ் பார்த்தினோகார்ப் ஃப்ரூட்டு
இட் வில் ஹேவ் நாட் ரூட் சீட்ஸ். சரிங்களா, இதில் சீடு இருக்காது. இது கூட ஒரு 1 மார்க்ஸாக சொல்லலாம். எக்ஸாம்பிள் பனானா, கிரேப்ஸு, பப்பாயா இதெல்லாமே சொல்லலாம். சரிங்களா, இது எல்லாமே 5 மார்க்ஸாக நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க, ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இன்டீரியரில் என்னென்ன கேட்பாங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். இப்போ புக் பேக் வரும்போது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்டு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, கொஷினை பார்த்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பியூர் சயின்ஸ் சொல்கிறேன், அடுத்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இது வந்து புக் பேக் கொஷின் தான், இப்போ சிம்பிளானது. அதே போல் வாட் இஸ் லேயரிங், இது வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து குளோன்ஸ்னால் என்ன, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 29வது கொஷின் அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து 32, அதுக்கடுத்து 35, அதுக்கடுத்து 36, இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்து 38, 40, 41, 42, 43. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே மோஸ்ட்லி புக் பேக்லேயுமே நிறைய இருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து 45, 47, 48, 49, 50, 51. இதில் இந்த 52லாம் யூனிட் டெஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 54 ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. 55 படிக்க முடிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருங்க. அதே போல் 56. அதுக்கடுத்து கொஷின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 59. இந்த 61 வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் முடிஞ்சால் படிச்சுங்க. ஆனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க. அதுக்கடுத்து 62, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இது எல்லாமே பியூர் சயின்ஸுக்கு. அடுத்து நமக்கு வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து புக் பேக் மோஸ்ட்லி 2 பேர்த்துக்கான கண்டென்ட் வந்து சொல்லியாச்சு. புக் பேக்கில் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். செகண்ட் லெசன் வந்து வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லும். ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செகண்ட் லெசன் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அப்லோட் பண்ண வரோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக கண்டினியூவாக பேசுகிறோம். அது எல்லாத்துக்குமே போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுறேங்க. அதில் 21 படிச்சிருங்க. இது எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. 24, 25, அதுக்கடுத்து 27, அதுக்கடுத்து 29, அதுக்கடுத்து 31, 33, 34, 35, 36, 38, 39, 40, 41, 42, 43, 44 படிச்சிருங்க. அங்கே சொல்ல மறந்துட்டோம். அதுக்கடுத்து இந்த 46 வந்து 5 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். 45 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 49, 51 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே உங்களுக்கு லெசன் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ப்ளஸ் வந்து நம்ம லெசன் வைஸ் அப்லோட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவன் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.